வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியமான 2026 தேர்தலின் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வெளியாகிவிட்டது. இந்த முறை போட்டி சாதாரணமான போட்டியாக கிடையாது. ஒரு பக்கம் எம்கே ஸ்டாலின் தலைமையிலான டிஎம்கே, மற்றொரு பக்கம் ஏஐஏடிஎம்கே மற்றும் ஒரு புதிய என்ட்ரியாக விஜய் வந்திருக்கிறாரு, அவர்களுடைய டிவிகே. இவங்களில் யார் முன்னிலை, யார் பின்னிலை, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்றது தான் இன்னும் தெரியல. ஆனால் எக்ஸிட் போலோட ரிசல்ட்ஸ் வெளியாக இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஜர் ப்ரிடிக்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்கிறது என்றால், எம்கே ஸ்டாலின் தலைமையிலான டிஎம்கே கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. டிஎம்கே சுமார் 122 முதல் 145 சீட்டு வரை கிடைக்கும் என்று பல சர்வேக்கள் சொல்லி கொண்டிருக்கிறது. ஏஐஏடிஎம்கே கூட்டணி 65 முதல் 100 சீட்டு வரை பெறலாம் என்றும் கணிப்பு உள்ளது. ஆனால் அவர்களுமே சில இடங்களில் அதிகமான ஸ்ட்ராங்காக போட்டி கொடுத்திருக்கிறாங்க என்றும் சொல்லப்படுகிறது. நடிகர் விஜய் அவர்களின் டிவிக்கு இந்த தேர்தலில் பெரிய சர்ப்ரைஸாக மாற வாய்ப்பு இருக்குது. 10 முதல் 28 வரை சீட்ஸ் வரை வெல்ல வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா பார்ட்டி போன்ற கட்சிகள் மிகவும் குறைந்த சீட்டு தான் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஓட் ஷேர் இம்பேக்ட் அதிகமாக காணப்படும். இந்த எலெக்ஷனில் யார் வின்னர் அப்படின்னு சொல்கிறத விட கிங் மேக்கராக யார் இருப்பாங்க, விஜய் அவர்களினுடைய ஃபஸ்ட்டு தேர்தல் பர்ஃபார்மன்ஸ் இதுதான் அப்படின்றதுனால ஒருவேளை அவர் கிங் மேக்கராக இருப்பாரா, இல்லை ஓட் ஸ்ப்ளிட்டராக மாறுவாரா? பல கான்ஸ்டிடுவன்சிஸில் ரிசல்ட்டை மாற்றும் பவர் அவரிடம் இருக்கிறது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இது எக்ஸிட் போல்ஸ் மட்டும்தான். ஃபைனல் ரிசல்ட்ஸ் வெளியான பிறகு தான் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். சம்டைம்ஸ் எக்ஸிட் போல்ஸ் தவறாக இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலுடைய ரிசல்ட் ஒரு சாதாரணமான ரிசல்ட் கிடையாது. இது ஒரு ஸ்பெஷல் தேர்தல், ஸ்பெஷல் ரிசல்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ்லேயே இந்த முறை நடக்கிற எலெக்ஷன்ஸ் ஒரு புதிய சாப்டரை ஆரம்பிக்க போகிறது. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். யார் வெல்ல போகிறாங்க அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க என்று கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.